ஓம் நம சிவாய. ஓம் பிரேமா அமிர்தானந்தமை நித்யம் நமோ நமக. முருகப்பெருமான் பிறந்த கதை. முருகன் என்றால் அழகன், அழகன் என்றால் முருகன். நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பிறந்த கதை கந்தபுராண வரலாற்றின் மூலமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேல்வேல் முருகா வேல். இந்த உலகம் தர்மத்தின் வழியில் செல்லும் போது அதற்கு எதிராக எழும் அதர்மத்தை அழிக்க கடவுள் தானே பூமியில் அவதரிக்க வேண்டிய நிலை வரும். அப்படி தீமையை அழித்து நன்மையை காக்க பிறந்த தெய்வமே முருகன். இந்த கதை ஒரு புராணம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் வரலாறு, வீரத்தின் வரலாறு, தமிழரின் ஆன்மீக வரலாறு என்றே சொல்லலாம். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பலசாலி, புத்திசாலி. ஆனால் அவனது மனதில் கருணையே இல்லை, அகந்தை மட்டுமே நிறைந்திருந்தது. அவன் பிரம்மதேவனை நோக்கி ஆண்டாண்டுகளாக கடும் தவம் செய்தான். அந்த தவத்தால் மகிழ்ந்த பிரம்மன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். சூரபத்மன் கூறுகிறான், தேவர், அசுரர், மனிதர் யாராலும் என்னை கொல்ல முடியாத வரம் வேண்டும் என்று வரம் கேட்கிறான். பிரம்மதேவர் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்று கூறி ஒரு குறைபாடு உள்ள வரத்தையே அளித்தார் பிரம்மதேவர். ஆனால் அந்த குறைபாட்டையே சூரபத்மன் கவனிக்கவில்லை. வரம் பெற்ற பின் சூரபத்மனின் அகந்தை எல்லை மீறியது. அவன் தேவர்களை தாக்கினான். இந்திரலோகம் கைப்பற்றப்பட்டது. யாகங்கள் தடைபட்டன. முனிவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். உலகங்களிலும் பயமே நிலவியது. தங்கள் சக்தியை இழந்த தேவர்கள் கைலாய மலையை அடைந்தனர். அங்கே தவத்தில் இருந்த சிவபெருமானின் திருவடிகளில் சரணமடைந்தனர். எம்பெருமானே, எம்பெருமானே, பிரபோ, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். சூரபத்மனின் கொடுமையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். அவனுடைய கொடுமையை எங்களால் தாங்க முடியவில்லை என்று சிவபெருமானிடம் தஞ்சை அடைந்து கண்ணீர் விற்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்தார். அவரது முகத்தில் ஒரு தீர்மானம் தெரிந்தது. சூரபத்மனை அழிக்க என் சக்தியிலிருந்து ஒரு வீரன் பிறப்பான் என்று கூறினார். அவர் சொன்ன உடனேயே தேவர்கள் எல்லாம் மன மகிழ்ச்சி அடைந்தனர். பார்வதி தேவியுடன் சேர்ந்து சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்தார். அந்த தியானத்தின் உச்சத்தில் சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அது தீயாகவும் இல்லை, ஒளியாகவும் இல்லை. அது சிவசக்தி, உலகங்களையும் எரிக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த சக்தியாக வெளிப்பட்டது. அந்த சக்தியை அக்னி பகவான் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த வெப்பம் அளவுக்கு மீறியது. அக்னி பகவான் நடுங்கினார். இந்த சக்தியை என்னால் தாங்க முடியாது என்று உணர்ந்தார் அக்னி பகவான். அதனால் அவர் அந்த சக்தியை கங்கை தேவியிடம் ஒப்படைத்தார். கங்கை தேவி அந்த சக்தியை ஏற்றார். அவளும் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அதை சரவண பொய்கை என்ற புனித இடத்தில் விட்டார். அந்த இடம் இயற்கை, தெய்வீகம், சக்தி மூன்றும் கலந்த இடமாக திகழ்ந்தது. அந்த சரவண பொய்கையில் அந்த சிவசக்தியிலிருந்து 6 அழகிய குழந்தைகள் பிறந்தன. அந்த குழந்தைகளின் முகங்களில் தெய்வீக ஒளி, அவர்களின் உடலில் அசாதாரணமான சக்தி தோன்றியது. அந்த குழந்தைகளை கார்த்திகை நட்சத்திரத்தின் 6 மாதர்கள் அன்போடு வளர்த்தனர். அவர்கள் தங்கள் உயிரை விட அந்த குழந்தைகளையே அதிகமாக நேசித்தனர். அதனால் அந்த குழந்தை கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார். ஒரு நாள் பார்வதி தேவி அந்த குழந்தைகளை பார்த்தார். அவளது தாய்மை பொங்கியது. அவள் அந்த குழந்தையை 6 குழந்தைகளும் ஒன்று சேர ஒரே நேரத்தில் அணைத்து கொண்டார் பார்வதி தேவி. அந்த தருணத்தில் 6 குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து ஒரே குழந்தையாக இணைந்தன. 6 முகங்கள், 12 கைகள் என்று ஒளி வீசும் உடலாக தோன்றினான். ஆறுமுகன், முருகன், கந்தன் என்று பெயரிலே அழைக்கப்பட்டார் முருகப்பெருமான். சிவபெருமான் தன் மகனுக்கு வேல் ஆயுதமாக வழங்கினார். இந்த வேல் அநியாயத்தை அழிக்கும், தர்மத்தை காக்கும், தீமையை முறியடிக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார் எம்பெருமான் சிவபெருமான்.
முருகன் வீரனாக போர்க்களம் சென்றார். சூரபத்மனுடன் நாட்கள் நீடித்த போர் நடந்தது. இறுதியில் முருகன் தன் வேலால் சூரபத்மனை அழித்தார். அவன் இறக்கும் முன் மயிலாகவும் சேவலாகவும் மாறி முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் ஆனான் சூரபத்மன். அன்று முதல் முருகன் வீரத்தின் கடவுள், ஞானத்தின் கடவுள், தமிழரின் குல தெய்வமாகவே போற்றப்படுகிறார். முருகன் பிறந்த கதை ஒரு புராணம் அல்ல, அது தர்மம் வெல்லும் வரலாறு. நம்பிக்கை இருந்தால் எந்த சூரபத்மனையும் வெற்றி கொள்ளலாம் என்று இந்த வரலாற்றின் மூலமாக, முருகனின் பிறந்த வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. வேல்வேல் முருகா வேல்வேல். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக.